Dear plus one Gamma students, good morning. Today we will discuss chapter 27 Facilitators of International Business. Facilitators of International Business. பன்னாட்டு வணிகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். 27.01 World Trade Organization WTO உலக வர்த்தக அமைப்பு பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO International business involved complex issues among various countries way back in 1950s. A keen need then was felt to establish a separate mechanism for regulating and controlling the trade relation across the countries around the world. As a result, General Agreement on Tariffs and Trade GATT was signed at Geneva on 30th October 1947 by 23 countries. It came into effect on 1st January 1948. GATT was a multilateral treaty. It laid down rules and regulations for conducting international trade. GATT was a multilateral treaty. It laid down rules and regulations for conducting international trade. GATT achieved many success, but various countries felt the need to create a new international body to replace GATT. The GATT, which remained in force from 1948 to 1994, thus came to an end with the establishment of World Trade Organization on 1st January 1995. பல நாடுகளுக்கு இடையில் பன்னாட்டு வணிகம் 1950களில் கடினமான நடைமுறைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. 1950 வாக்கிலெல்லாம் பன்னாட்டு வணிகத்திற்கு நிறைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடைமுறைகள் மிக கடினமானதாக இருந்தது, பின்பற்றுவதற்கு மிக கடினமாக இருந்தது. உலக அரங்கில் நடைபெறக்கூடிய வணிகத்தை ஒழுங்குபடுத்தவும், இந்த பன்னாட்டு வணிகத்தை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் ஒரு தனிப்பட்ட அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை உலக அளவில் ஏற்பட்டது. அதனால் 1947 அக்டோபர் 30 அன்னைக்கு 23 நாடுகள் ஒன்று சேர்ந்து சுங்கவரி மற்றும் வாணிபம் மீதான ஒரு பொது ஒப்பந்தம், சுங்கவரிகள் மற்றும் வாணிபம் மீதான ஒரு பொது ஒப்பந்தம், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட் GATT ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. இது 1948 ஆண்டு ஜனவரி 1 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. இது ஒரு பன்னாட்டு உடன்படிக்கை. இந்த பன்னாட்டு வணிகத்தை நடத்துவதற்கு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளை உருவாக்கி தந்தது. GATT பல சாதனைகளை செய்திருக்கு. ஆனால் GATTக்கு மாற்றாக ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. அதனால் GATTக்கு பதிலாக 1995 வருஷத்தில் ஜனவரி 1 அன்னைக்கு உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. Meaning, in your book bag, very short answer question is there. What is
World Trade Organization. What is World Trade Organization? The World Trade Organization was established on 1st January 1995. The GATT was renamed as a World Trade Organization with some changes. WTO has 164 member countries as on 29th July 2016. India is one of the 3 founder members. The ministerial conference, consisting of the representatives of all the member countries, is the highest decision-making authority of World Trade Organization. It meets almost once in every year. It is empowered to take decision on all vital matters under the multilateral trade agreements. The day-to-day work of World Trade Organization has been entrusted to the General Council of World Trade Organization is located at Geneva, Switzerland. உலக வர்த்தக அமைப்பு 1995 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நிறுவப்பட்டது. காட் ஒப்பந்தம் சில மாற்றங்களோட உலக வர்த்தக அமைப்பாக மாற்றப்பட்டது. 2016 ஜூலை 29 வரைக்கும் 164 நாடுகள் இதில் உறுப்பினராக இருக்குது. இந்த உலக வர்த்தக அமைப்பில் 164 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பை உருவாக்கின 3 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றுங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். எல்லா உறுப்பு நாடுகளோட பிரதிநிதிகளை உள்ளடக்கிய அமைச்சரவை உலக வர்த்தக அமைப்பின் மிக உயர்ந்த அமைப்பாகும். இது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. இதுதான் உயர்ந்த அமைப்பு, உச்சபட்ச அமைப்பு, அதிகாரம் கொண்ட அமைப்பு, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. 3 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த அமைப்பு கூட்டம் போடும், கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யும். உலக வர்த்தக அமைப்பினுடைய அன்றாட பணிகள் பொதுக்குழுவிடம் ஒப்படைக்கப்படும். உலக வர்த்தக அமைப்பு சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் அமைந்திருக்கிறது. உலக வர்த்தக அமைப்பு சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜெனீவாவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. Now let us discuss the objectives of World Trade Organization. In your book bag, long answer question is there. Point out the objectives of World Trade Organization. Point out the objectives of World Trade Organization. The objectives of World Trade Organization includes the following: improving the standard of living of people in member countries. இந்த உலக வர்த்தக அமைப்பினுடைய நோக்கங்கள் என்னன்னா, உறுப்பு நாடுகளில் உள்ள மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். உறுப்பு நாடுகளில் உள்ள மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். 164 நாடுகள் இருக்கு இல்லையா உறுப்பினர்களாக, அந்த நாடுகளில் உள்ள மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். மேக்கிங் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்சஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் மெம்பர் கண்ட்ரீஸ். உறுப்பு நாடுகளில் நிலையான வளர்ச்சிக்கு உலகத்தினுடைய பல்வேறு வளங்களை தகுந்த முறையில் பயன்படுத்தப்படுதல். Promoting an integrated, more viable and durable trading system in the sphere of international business. பன்னாட்டு வணிகத்தில் ஒருங்கிணைந்த, நிறைவேற்றத்தக்க மற்றும் நீடித்த வர்த்தக முறையை இந்த உலக வர்த்தக அமைப்பு ஊக்குவிக்கிறது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பன்னாட்டு அளவில் சரக்குகள் மற்றும் சேவைகளோட வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வது இதனுடைய நோக்கம். ensuring full employment and a large steady growth volume of real income and effective demand. முழு வர்த்தக அமைப்பு, முழு உலக வர்த்தக அமைப்பு முழு வேலை வாய்ப்பையும்
நீடித்த நிலையான வருமானத்திற்கும் வழிவகுக்கிறது, உறுதி செய்கிறது. வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கும் வருமானம் பெருகுவதற்குமான வழிகளை காட்டுகிறது. Then the last objective is protecting the environment. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உலக வர்த்தக அமைப்பினுடைய நோக்கமாக கொள்ளப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.